வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 1/2 kg மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 kg மட்டன் பிரியாணி செய்யறதுக்குங்க நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் வந்துங்க நம்ம 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேனுங்க. வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேனுங்க. வாங்க சமைக்கலாம். 1/2 kg மட்டன் பிரியாணி செய்யறதுக்குங்க அடுப்பில் வந்து 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேனுங்க. அதில் வந்து 100 கிராம் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நான் ஃபைனலாக நெய் ஊற்றுவோம், அதனால் இப்போ மட்டும் 1 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. அடுத்து வந்துங்க 2 பட்டை போட்டுக்கலாம். ஒரு 6 கிராம் போட்டுக்கலாங்க. 2 ஸ்டார் போட்டுக்கலாங்க. 2 பிரிஞ்சி இலை உடச்சி போட்டுக்கிறேனுங்க. ஒரு மராட்டி முக்கு போட்டிருக்கேன். 4 ஏலக்காய் வந்து ஒரு தட்டி போட்டுக்கிறேனுங்க. பாருங்க, இதெல்லாம் பொரிஞ்சு வந்துச்சு. அடுத்து வந்துங்க பெரிய வெங்காயம் வந்து 2 அரிஞ்சு வச்சுக்கிறேனுங்க. பெருசாக 2 வெங்காயங்க 200 கிராம் வரும், அதை போட்டுக்கலாம். மீடியம் சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் போட்டுக்குங்க. இது பெருசாக இருக்கிறதுனால 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேனுங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடணுங்க. இதுக்கப்புறம் வந்துங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. இதைய புதினா மல்லித்தழை வந்து வதங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 செகண்ட் பரட்டி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சக்தி வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நீங்கள் வீட்டில் வச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விடலாம். பாருங்கள், மிளகாத்தூள் போட்டு 10 செகண்டுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அடுத்து வந்துங்க 100 ml தயிர் சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. பத்தலினா வந்து மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறமா இது 10 செகண்ட் வதக்கி விடலாங்க. அதுக்கப்புறங்க மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துக்கிறேனுங்க. இது 200 கிராம் இருக்குது, அது போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயமும் ஈக்குவலாக இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கு இடையில் வந்துங்க நம்ம அரிசி வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிறதுங்க, பாஸ்மதி ரைஸு. அதை வந்து 2 டைம் கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இந்த டம்ளர் தான் வந்துங்க 2 டம்ளர் எடுத்துருங்க. 1/2 கிலோ இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊட்டுங்க. பாருங்கள், அடுப்பு கொஞ்சம் விசையாக வச்சு ஒரு 3 நிமிஷம் வந்து நான் வதக்கி விட்டேன். தக்காளியை நல்லா மசிஞ்சு வந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா கலராக வந்துச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துங்க மட்டன் போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் வந்துங்க 1/2 கிலோ மட்டனை போட்டுக்கலாம். இந்த மட்டனில் வந்துங்க நான் கொஞ்சம் கொழுப்பில் போட்டுக்கிறேனுங்க. பிரியாணினாவே கொஞ்சம் கொழுப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி கொழுப்பு வந்து கொஞ்சமாக வாங்கி போட்டுக்கலாங்க. நம்ம போடக்கூடாதுங்க. சும்மா ஒரு 10-20 கிராம் இருக்கும் இல்லைங்களா, இந்தளவுக்கு போட்டால் போதுங்க கொழுப்பு. அப்போ வந்து கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கி விடலாங்க. அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், மட்டன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்துங்க மட்டன் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துங்க 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடணுங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டுங்க
பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம கலக்கி விட்டுட்டோம். நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. பாருங்கள், மூடி போட்டு ஆவி வந்துடுச்சு. வெயிட் போட்டுடலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து கறி நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், வெயிட் போயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. மட்டன் வந்து கொழுப்பில் இருந்ததுனாலிங்க நல்லா மேலே வந்து எண்ணெய் வெஞ்சு நல்லா இருக்குது பாருங்க. இதுக்கப்புறம் வந்துங்க நம்ம அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. முதல்ல 1 டம்ளர் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துங்க 3 டம்ளர், 1க்கு 1.5 3 டம்ளர் ஊற்றணுங்க. நான் வந்து அரிசி கொஞ்சம் பழைய அரிசினால வந்து 1/2 டம்ளர் சேர்த்திருக்கேனுங்க. 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். இது 3 டம்ளருங்க, மறுபடியும் 1/2 டம்ளர் 3 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. அடுப்பு வந்து வசையாக வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்துங்க உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் பத்தாதமாக இருக்குது, மறுபடியும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கணுங்க. அப்போ வந்து அரிசியெல்லாம் உரப்பாக கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துங்க நம்ம 1/2 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறதுங்க. இதில் சேர்த்துக்கலாம். ஒரு செகண்ட் கலந்து விட்டுலாங்க. அரிசி போட்டு கொதி வந்துச்சுங்க. ஒரு கலக்கி விட்டுலாம். இதுக்கப்புறங்க மூடி போட்டுடலாங்க. வெயிட் போடாமல் மூடி மட்டும் போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விடலாம். அரிசி வந்து பாதி நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெயிட் போடாமல் ஒரு 3 நிமிஷம் வந்து விட்டுருந்தேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், அரிசியும் தண்ணியுமே ஈக்குவலாக வந்துருச்சுங்க. இப்போ இந்தளவுக்கு இருக்கணுங்க அரிசியும் தண்ணி ஈக்குவலாக. இதுக்கப்புறம் வந்துங்க இதுக்கு மேலே வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து நாட்டு தக்காளி போட்டங்காட்டி புளிப்பு அளவாக இருக்குதுங்க. சப்போஸ் நீங்கள் ஆப்பிள் தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் வந்து 1/2 மூடி எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சிக்கலாங்க. இப்போ வந்து நான் வந்து நாட்டு தக்காளி போட்டதுனால எலுமிச்சம்பழம் புளியில்லைங்க. நெய் மட்டும் ஊற்றிட்டேன். நெய்யை ஊற்றி 1 நிமிஷம் அப்படி லைட்டாக கலக்கி விடுங்க. உன்னி வந்து மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுங்க, வெயிட் போட்டுட்டுங்க. அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 7 நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சுங்க. ஆஃப் பண்ணிட்டேன். வெயிட் போயிடுச்சு, பார்க்கலாங்க. பாருங்கள், மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ உதிரியாக வந்துச்சு பாருங்கள். அரிசியெல்லாம் வந்து குறையாமல் நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருக்குது பாருங்கள். இப்படி அடியிலேருந்து இப்படி எடுத்து விடுங்க. பாருங்கள், மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பழைய அரிசினால வந்துங்க ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றணுங்க. 1.5 டம்ளர் ஊற்றுவோம். மொத்தமாக வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிடலாங்க. 3 டம்ளர் 1/2 கிலோவுக்கு வந்துங்க 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். ரொம்ப கரெக்டாக இருக்குதுங்க. அதுக்கு மட்டனெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க. நீங்கள் இதே அளவோடு செஞ்சிங்கன்னா இதே மாதிரி நல்லா சாஃப்டாக அரிசியில் உடையாமல் உதிரியாக வருங்க. நல்லாவே இருக்குங்க. பாருங்கள், 1/2 kg மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவோடு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.